ஜீ தமிழ் சரிகமபா சீனியர் சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர் தான் சுசாந்திகா. இப்போ சுசாந்திகா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. அதாவது கூட இருந்த கண்டெஸ்டண்ட்டான அறிவு அன்பு இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவு அன்பு ஹோஸ்ட் பண்ண ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து போயிருக்காங்க. அந்த சமயம் வந்துட்டு அதாவது நான் இப்போ அறிவு அன்பை வந்து ட்ராக் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க என்னை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகக்குள்ள இவங்க சுசாந்திகாவுடைய ஹேண்ட்பேக்கை வந்துட்டு இவங்களுக்கு தெரியாமலே, இவங்களுடைய நாலேஜ் இல்லாமலே, இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமலேயே அறிவு அன்பு வந்துட்டு ஏதோ வந்து இவங்களுடைய ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்திருக்காங்க. அந்த பேக் ஃபுல்லாக சுசாந்திகாவுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் நிறைய இருந்திருக்கு. ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ரைவேட் பிலாங்கிங்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. இது வந்து சுசாந்திகாவுக்கு தெரியாமலே போயிருக்கு. திடீர்னு வந்துட்டு அறிவு அன்பு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில் சுசாந்திகாவுக்கு. அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு. ஏன்னா யார் கூடவும் வந்துட்டு நான் அந்த இதை வந்து நான் காமிக்கலை, போகலை, எதுவுமே வந்து செய்யலை. அவர்கிட்ட எப்படி அந்த ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி அவர் வந்து எனக்கு அனுப்புனார் அப்படின்னு வந்து சொல்லி எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ஒரு எனக்கு வந்து அந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, அது வந்து ஃபார்வேர்டட் நிறைய வாட்டி ஃபார்வேர்டும் பண்ணியிருக்காரு அவர் நிறைய பேருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னுடைய நாலேஜ் இல்லாமல் என்கிட்ட கேட்காம அவங்க வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து ஒரு ரொம்பவே எனக்கு வந்து கவலையாக இருக்குது. நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். இது வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நிறைய நான் ஈவெண்ட்டுக்கெலாம் போயிருக்கேன். பட் ஆனால் இந்த ஷோவில் நான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பேமெண்ட்டும் வந்து கொடுக்கல. சரி, அதை வந்து நம்ம ஒரு இஷ்யூவாக ஆக்க வேணாம், ஒரு சில பேருக்கு அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு அப்படியே போயிருந்தேன். பட் ஆனால் என்னுடைய ப்ரைவசியை வந்து அவங்க வந்து இப்படி இது பண்ணுறது வந்துட்டு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதை வந்து எதுக்காக நான் பப்ளிக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு நம்ம ஸ்ரீனிவாஸ் சாருமே வந்துட்டு யார் அது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, கண்டெஸ்டன்ட் தான் சார், அறிவு சிங்கர் சார் அப்படின்ற மாதிரி சுசாந்திகாவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லலாம். பிகாஸ் அறிவா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே ரொம்பவே வியப்பாக ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.